தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களின் மனதை வெல்ல முடியாத பாஜக ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதை இனியும் அனுமதிக்க முடியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் 13 துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வகித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை என்றார். தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் லாபம் அடைய முடியுமான்னு நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு உறுதியாக சொல்கின்றேன், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, இந்த மண்ணில் இருக்கின்ற வரை, கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வன்முறை காடா மாத்தலாம் அப்படின்ற பாசிச பாஜகவோட எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்காது. இந்தியா கூட்டணி தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலம் பாஜகவுடன் கைகோர்க்கப் போகிறார் என தெரிகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரிப்பதே ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி காட்டுகிறது என்றார். எதோட ஒப்பிடலாம்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்த நிதிநிலை அறிக்கையில் தந்திருக்கிற ஒட்டுமொத்த தொகை 2,24,000 கோடி. 5 மாநிலங்களுக்கு தந்திருக்கிற நிதி 2,24,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு தந்திருக்கிற நிதி 2,55,000 கோடி. இது ஓர வஞ்சனை இல்லையா? இது பாரபட்சம் இல்லையா? மக்களை சந்திக்கும் நம்பிக்கையை கூட எதிர்க்கட்சிகள் இழந்து விட்டதால் தான் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாலையீடு அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றிற்காக வந்த அவர், திராவிட மாடல் ஆட்சியை முழுமையாக நிரூபித்து காட்டக்கூடிய வெற்றியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் யார் வேணாலும் போட்டி போடலாம் என்ற வகையில்தான் போட்டி போட்டோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்கமும் போட்டி போட்டு தான் நாங்கள் என்னன்னு தெரில, அவங்களுக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரியல. இந்த முறை போட்டி கூட அவங்க போடவில்லை. மக்களை சந்திக்கின்ற அளவுக்கு கூட அவர்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை தாங்கள் இழந்து விட்டதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். இடைத்தேர்தல் வெற்றி மக்களுக்கான வெற்றியாக அமைந்துள்ளது என்றும் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடும் இயக்கமாக திமுக இருந்து வருகிறது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.